எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சமீபத்தில் அதாவது 22 ஜூன் 2024 ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங் நமது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்களோட தலைமையில் நியூ டெல்லியில் நடந்தது. அதில் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன மாதிரிலாம் ஆல்ட்ரு பண்ணலாம் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸு கொடுத்துருந்தாங்க. அதில் சில முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் இதெல்லாம் ஜிஎஸ்டியில் என்ன மாதிரி அப்டேஷன்ஸு இருக்குதுன்னு ஒரு லேமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான வீடியோ இது. நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 4 ரெக்கமெண்டேஷன்ஸ் 4 பாயிண்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு, இது எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன். இது என்னென்னா பார்த்திங்கன்னா 2017, 18, 18, 19, 19, 20 இந்த வருஷங்களில் பார்த்திங்கன்னா செக்ஷன் 73ல் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கான ஒரு டிமாண்ட் ரைஸ் பண்ணி இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் நோட்டீஸ் வந்திருக்கும், அதுக்கான ஒரு டிமாண்ட் இருந்திருக்கும். ஸ்பெசிஃபிக்காக செக்ஷன் 73 ஏன் சொல்கிறேன்னா, செக்ஷன் 74க்கு இது அப்ளை ஆகாது. 73க்கு 74க்கு என்ன வித்தியாசம்னா, 73 is for non-fraud. If there is no fraud involved into that allegation, அது இல்லாமல் வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா அது செக்ஷன் 73ல் வரும். இந்த மாதிரி செக்ஷன் 73ல் வரக்கூடிய கேசஸ்க்கு மட்டும் இது பொருந்தும். இந்த 17, 18, 18, 19, 19, 20 யாருக்கெல்லாம் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கோ அந்த டிமாண்டை, அதாவது டேக்ஸ் லையபிலிட்டி டிமாண்டை 31st of March 2025க்குள்ளார அவங்க பே பண்ணுற பட்சத்தில் அது கூட பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு பெனால்ட்டி போட்டு தான் பார்த்திங்கன்னா ஆர்டர் பாஸ் ஆகிருக்கும். இந்த 31st March 2025க்குள்ளார இந்த வருஷங்களுக்கான டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருந்தால் பே பண்ணுறாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டு பெனால்ட்டி கட்ட வேண்டியதில்லை. அதுக்கான வெய்வர் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த மாதிரி பே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு 31st March 2025க்குள்ளார டேக்ஸ் லைபிலிட்டியை மட்டும் பே பண்ணால் போதும். இதுதான் இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்லுது. இது எல்லாருக்குமே நிறைய கேசஸ் உச்சநீதிமன்றத்துலேயும் உயர்நீதிமன்றத்துலேயும் வழக்குகள் நிறைய பதியப்பட்டு நிறைய வழக்குகள் இதனால் ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ரெக்கமெண்டேஷனால். செக்ஷன் 16(4) எல்லா டீலர்ஸ்க்குமே என்னென்னா, அவங்க ஒரு மெட்டீரியலை வாங்குகிறாங்க. மெட்டீரியலை வாங்கும் போது அதுக்கான பேமெண்ட்டையும் கொடுத்து வாங்குகிறாங்க. பேமெண்ட்டை கொடுத்து வாங்கும் போது என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவர் ரிட்டனை ஃபைல் பண்ணலன்னா அது GSTR 2Aல போய் உட்காராது. GSTR 2Aல இல்லை, ஆனால் என்கிட்ட இன்வாய்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இனிஷியல் டேஸில் பார்த்திங்கன்னா 17, 18ஸ்லாம் அந்த கான்செப்ட் இல்லை. அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. சிலர் என்னென்னா, நான் பே பண்ணிட்டேன், அவங்க பே பண்ணலாம், நான் என்ன பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காண்ற விதமாக இது இந்த 16(4) என்ன சொல்லுதுன்றதை முதல்ல சொல்கிறேன். இந்த ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, 2017, 18, 18, 19, 19, 20, 2021 இந்த பீரியட்லலாம் யாரெல்லாம் நார்மலாக ஒரு இன்புட் எடுக்கணும் அப்படின்னா, எவ்ரி இயர் இன்புட்டு 30th of November அல்லது ஆனுவல் ரிட்டர்ன் விச்செவர் இஸ் ஏர்லியர், ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைன் பண்ண தேதி ப்ளஸ் 30th of November விச்செவர் இஸ் ஏர்லியர் அந்த தேதிக்குள்ளார தான் இன்புட் டேக்ஸ் எடுக்க முடியும். இது எல்லாருக்குமே தெரியும். இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸு, நிறைய கேசஸ்லாம் ஃபைல் ஆகியிருந்ததால் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்குற விதமாக இந்த ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுதுன்னா,
1718, 1890, 1920, 2021 இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி எடுக்கிறதுக்கான ஒரு டேட்டு 30th November 2021 இந்த தேதிக்குள்ளார எடுத்திருந்தால் எந்தெந்த கேஸ்லாம் இதில் ஃபைல் ஆகிருக்கோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன், அந்த ஐடிசிலாம் செல்லும் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க. இது நிறைய டேக்ஸ் பேயருக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இப்போது ஜிஎஸ்டி ட்ரிபியூனல் அமைச்சிருக்காங்க கவர்மெண்ட்டில் இந்த டிஸ்பியூட்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. அந்த ட்ரிபியூனலு அதுக்கான ஒரு மானிட்டரி லிமிட்டை இதில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அப்பல்லட் ட்ரிபியூனலுக்கு 20 lakhs மானிட்டர் லிமிட்டு, ஹை கோர்ட்டுக்கு 1 crore, சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2 crore. இதெல்லாம் வந்து அப்பீலில் ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு மானிட்டரி லிமிட்டு. இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு இந்த 53rd கவுன்சில். இன்னொரு முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன், இது நியூ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுல நிறைய ஹேர்டில்ஸ் இருக்குது. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 1 weekல அப்ளை பண்ண 1 weekல மறுநாளே கூட சில சமயம் வந்துடும். இப்போது கொஞ்சம் வந்து ஏன்னா நிறைய ஃப்ராடுலண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கிறதால அதெல்லாம் வந்து கர்டைன் பண்ணுறதுக்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதன் ஒரு கட்டமாக அட் த சேம் டைம் ஈஸியாகவும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியும் கர்டைன் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக பயோமெட்ரிக் பேஸ்டு ஆதார் ஆத்தன்டிகேஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் பயோமெட்ரிக் பேஸ்டு ஆதார் ஆத்தன்டிகேஷன் வந்ததுன்னா ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நமக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணால் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஃப்ராடுலண்ட்டாக இந்த பில் ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஜிஎஸ்டியை எடுத்து ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் ஆதார் ஆத்தன்டிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸு நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் ரொம்ப சிலது தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதனுடைய எஃபெக்ட்டு மற்றும் மற்ற சில விஷயங்களையும் பார்ப்போம்.